ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கிட்டக்க கண்ணம்மா சொல்லுவாங்க, என்னோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக உன்னோட அப்பா நம்ம வீட்டுக்கு வருவார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணம்மாவை பார்த்து ஆட்டோ டிரைவர் குமார் கேட்குறாரு, என்ன சொல்கிற கண்ணம்மா, அப்போ டாக்டர் சார் வரேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணம்மா உடனே குமார் அண்ணனை பார்த்து முறைக்கிறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன மாமா எங்கள் அப்பாவை பற்றி பேசினா நீங்கள் டாக்டர் அங்கிளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, அம்மா உன்னோட பர்த்டே அன்னைக்கு கேக் ஆர்டர் பண்ணணும், இன்னும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுமா, நான் குமார் மாமா கூட வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்ணம்மா இப்போது பாரதியை பார்க்குறதுக்காக அவரோட கிளினிக்கு வராங்க. பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, லக்ஷ்மி கிட்டக்க இனிமேலும் என்னால் அவளோட அப்பா யார் அப்படின்ற உண்மையை என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு லக்ஷ்மியோட அப்பா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார் அப்படின்னு நான் லக்ஷ்மி கிட்டக்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக என்னோட பர்த்டே அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கண்ணம்மா கூப்பிடுறாங்க. அதுக்கு லக்ஷ்மியோட அப்பாவை தானே கூப்பிடணும், என்னை எதுக்காக கூப்பிட வந்திருக்கிற அப்படின்னு பாரதி கோவமாக கேட்குறாரு. நீங்கள் தானே லக்ஷ்மியோட அப்பா, அப்போ நீங்கள் தானே வந்தாகணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னாலலாம் உன் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஹேமா பற்றின ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அப்படி என்ன உண்மை சொல்ல போகிறேன், அது இங்கேயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்க, அங்கே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணம்மாவோட பர்த்டே வருது அன்னைக்கு. லக்ஷ்மி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கையில் பூ கொடுக்குறாங்க. என்னோட அப்பா கண்டிப்பாக காரில் தான் வருவார், அவர் வந்த உடனே அவர் மேலே இந்த பூவை தூவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் வேணுவும் கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு என்னோட அப்பா இங்கே வராரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க லக்ஷ்மி. அப்பா வராரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே போய் நிற்கிறாங்க லக்ஷ்மி. கொஞ்சம் நேரம் கழித்து ஹேமாவை கூட்டிகிட்டு இப்போ பாரதி அங்கே வராரு. பாரதி காரில் வரதை பார்த்த உடனே லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி பாரதி மேலே பூ தூவுறாங்க. லக்ஷ்மி இப்போ வேகமாக ஓடி வராங்க, நிப்பாட்டுங்க, இவர் மேலே பூ தூவாதீங்க, இவர் என்னோட அப்பா கிடையாது, இது டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி அப்படி சொல்கிறத கேட்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஹேமாவும் லக்ஷ்மியும் இப்போ விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. இப்போ கண்ணம்மா கிட்டக்க பாரதி கேட்குறாரு, நான் இங்கே வந்தால் ஹேமா பற்றின ஒரு ரகசியத்தை என்கிட்டக்க சொல்கிறேன்னு சொன்னையே, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஹேமா என்னோட பொண்ணு தான், எனக்கு பிறந்த ரெட்டை குழந்தைங்க தான் ஹேமாவும் லக்ஷ்மியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, ஹேமா உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கண்ணம்மா அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.